கைஸ், வெல்கம் பேக் டு அவர் கோல்டன் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு வால் டெக்கரேட்டர்ஸ் தான். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா, என்னோடய ஓல்டு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நான் வந்து காம்பஸ் வச்சு ஒரு எவ்வளோ சென்டிமீட்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ சென்டிமீட்டர் நான் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 சர்க்கிள் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணிடலாம். வாங்க கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்னென்னா, இன்சைட் நான் அப்படி ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடணும். இந்த வெளில அவுட்டர் லைன் மட்டும்தான் இருக்கும். வாங்க கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே உள்ளார உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த வெளில உள்ளது மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அவுட்டர் பார்ட்டில் வந்து நான் பேப்பர் ஒட்டினாலும் ஒட்டினேன். நான் ஒட்டலை இந்த டைம், நீங்கள் வேணால் ஒட்டிக்கோங்க. அதுக்கு பதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பிளாக் கான்ட்ராஸ்டான கலர் டாம்ஸோட பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ வந்து இந்த அவுட்டர் லைனில் ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணி பாருங்க கைஸ், நான் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, ஃப்ளவர் இல்லைனா ஹார்ட் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஃப்ளவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட்டுக்கு பிளாக்குக்கு ஒயிட் தான் ஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 3 ஃப்ளவர் செய்ய போகிறேன். வாங்க எப்படி ஃப்ளவர் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க கைஸ், நான் வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஒரு 8 சென்டிமீட்டர் அளவு எடுக்காமல் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு A4 ஷீட்டில் வந்து ஒரு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியம் அளவு தான் கட் பண்ணிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இதேமாரி சைஸில் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். 2வாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே 3 இந்த பக்கம் கரெக்டாக அப்படி இருக்குல்ல, இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபோல்ட் பண்ணது போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு போதும், கொஞ்சமே போதும். 4 டைம் ஃபோல்ட் பண்ணிச்சா போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இதேமாரி இந்த ஃபஸ்ட்டு கிராஸாக கட் பண்ணி இதை வெட்டிக்கலாம். இதேமாரி வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கிராஸாக கட் பண்ணி வெட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் கூர்ப்பாக வச்சு இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி ஃப்ளவர் மாதிரி செஞ்சு கட் பண்ணிடலாம். பாருங்க ஐஸ், இப்போ நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணால் ஒரு ஃப்ளவர் கிடச்சாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளார ஒரு சின்னதாக ஃப்ளவர் மேக் பண்ணோம்ல, அதுக்கும் இதேமாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி ஒரு 3 ஃப்ளவர் மேக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஐஸ், ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்னது, இன்னும் கொஞ்சம் சின்னது, இதேமாதிரி 3 ஸ்மால்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 3த்துக்கும் இப்போ ஒரு கலர் அடிக்க போகிறோம். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் கூட கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் டார்க் கலர் வந்து பெருசுக்கு அடிக்க போகிறோம். இந்த லைட் டாம்ஸோட இந்த லைட் கலர் இருக்கும், கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலர் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதுக்கு, இன்னும் கொஞ்சம் சின்னதுக்கு வந்து நம்ம ஒயிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கணும். அங்கே அடிச்சிடலாம். பாருங்க கைஸ், எப்படி இந்த டார்க் ப்ளூ எப்படி இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம், நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு இந்த கலர் தான் அடிக்க போகிறோம். அங்கே அடிச்சிடலாம். பாருங்க கைஸ், நான் வந்து இப்போ ஒயிட் கலர் அடிச்சிட்டேன். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ வந்து இது வந்து காஞ்சிடுச்சு. நம்ம இது இப்போ பெயிண்ட்டு காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது கீழே வந்து இப்போ ரோப்பாக தங்க விடுறதுக்காக வந்து நான் வந்து உள் த்ரெட் எடுத்துருக்கேன். உள் த்ரெட் எடுத்துக்கோங்க நீங்களும். கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இதேமாரி நான் வந்து என்கிட்ட சார்ட் பேப்பர் இருக்குது. அதனால சொல்லிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு ஹார்ட் வரைய போகிறேன். எத்தனை ஹார்ட்னா, ஒரு 10 ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க இந்த கலரில். ஏன்னா தேவை தான் சொல்கிறதுக்கு. 10 ஹார்ட் வரைஞ்சிட்டு இதில் நான் வந்து 5 ஹார்ட், இன்னொரு 5 ஹார்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கலர் பேப்பர். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் வந்து டார்க் கலர் பேப்பர் நான் வச்சிடலாம் சொல்லிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, டார்க் கலரை எடுத்து வரைய போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர்லேயும் 10, எல்லாத்துலேயும் 10 செஞ்சுக்கோங்க. பாருங்க கைஸ், நம்ம வந்து 10 ஹார்ட் செஞ்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன கலர் எடுத்துக்கேன்னா, பிங்க் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் என்னென்னா 2வாக ஹோல்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஹோல்டா, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஹோல்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஹார்ட் வரைய போகிறோம். பாதியாக வரைஞ்சதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹார்ட்டும் கரெக்டாகவும். இதுலேயும் 10 ஹார்ட் அடிச்சுக்கோங்க. வந்து பிங்க் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, A4 ஷீட் எடுத்து இதில் வந்து இப்போ 5 ஹார்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க கைஸ். இப்போ நம்ம வந்து இதில் 5 ஸ்டார், ஒயிட்டில் 5 ஸ்டார் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து இதுமாரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒன்று பெருசாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்க கைஸ், இதுமாரி பெருசு கொஞ்சம் சின்ன. இப்போ நான் வந்து இதுமாரி 2 ஹார்ட் எடுத்துருக்கேன். ஹார்ட் எடுத்து இப்போ நான் வந்து இதுமாரி சின்ன சைஸில் த்ரெட் எடுத்துக்கிட்டு
இந்த ஹார்ட் இங்கே ஒன்று, இந்த ஹார்ட் இங்கே ஒன்று கம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் நான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கைஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இந்த பிளாக் கலரையும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு பெருசாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க கைஸ், இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து எதுவுமே இல்லாதனால நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, டாம்ஸோட ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா சின்னதாக வச்சு, நான் என்கிட்ட வந்து ஸ்டோன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து இந்த ஒயிட் பெயிண்ட் தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த ஒயிட் கலருக்கு என்ன வைக்கணும்னா, ஆரஞ்சில் ரெட்டு வச்சுக்கிட்டா க்ளோவாக இருக்கும், பிளாக் வச்சிங்கன்னா கூட க்ளோவாக இருக்கும். நான் வந்து ஆரஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க கைஸ், இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிச்சு. நம்ம இப்போ வந்து ஹாட்டாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம இப்போ வேணால் இங்கே வந்து தொங்க விட போகிறோம். கீழேலாம் தொங்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்னாடி திருப்பிக்கிட்டே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து இதுகிட்ட பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து டேப் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதுமாரி சின்னதாக உள்ளதை எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்படி பின்னாடி பக்கத்தில் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், லென்த்தாக போகும்ல, 5 சைடுக்கும் கொஞ்சம் பிரெத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக உள்ளதை பாருங்க கைஸ். நம்ம வந்து இப்போ எப்படி இந்த ஹார்ட்லாம் வந்து இப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பின்னாடிலாம் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து உங்கள்கிட்ட இந்த லாஸ்ட்டு எண்டில் வந்து பீடு இருந்தால் கோத்துக்கோங்க. என்கிட்ட பீடு இல்லை, இங்கேயும் பீடு இருந்தால் வச்சுக்கோங்க. என்கிட்ட பீடு இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க கைஸ், நான் வந்து வாலில் வந்து இதை வச்சு டபுள் சைட் டேப் வச்சு போயிடுவேன். நீங்கள் வேணால் அந்த ஆணி இருக்கிற இடத்துல வந்து இப்படி ஹூக் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ்.